ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படிங்கிறது திருமூலரோட விநாயகப் பெருமான் பாடல். இதில் 5 கரங்களை உடையவர் விநாயகப் பெருமான் அப்படிங்கிறதும், ஆணை முகத்தையும் உடையவர், பிறை நிலவு போன்ற பற்களை உடையவர், நந்தியின் மகனும் ஞான கொழுந்தனுமான விநாயகரை என் மனதில் வைத்து அவரது பாதங்களை போற்றுகிறேன் அப்படிங்கிறது தாங்க இதுக்கு அர்த்தம். சிறப்புக்குரிய இந்த விநாயக பெருமான புதன்கிழமையில் வழிபடுறது மிகவும் சிறப்பு. ஒரு நல்ல வேலை வேண்டும், நிரந்தரமான வேலை வேண்டும், கை நிறைய சம்பளம் வரக்கூடிய வேலை வேண்டும், அரசாங்க வேலை வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த விநாயக பெருமான கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை தரும். விநாயக பெருமானை நம்பி எந்த ஒரு கோரிக்கையை வச்சாலும் அவர் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் மிக விரைவிலேயே அதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்குங்க. நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும், படிக்காத பிள்ளைங்க நல்லா படித்து முன்னேறத்துக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய கணபதியோட மந்திரம் ஓம் கம் கௌம் கணபதையே விக்ன விநாசினே ஸ்வாகா. இந்த விநாயகரோட மந்திரத்தை விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று 108 முறை சொல்லுங்கள். தொடர்ந்து இதை 48 நாட்களுக்கு சொல்லிட்டு வாங்க. 21 நாட்களிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்சிட்டாலும் இதை பாதியிலே விடாதீங்க. அந்த 48 நாளும் சொல்லிட்டு வாங்க. பெண்கள் அந்த 5 நாளைக்கு கோவிலுக்கு போக முடியாத அந்த காலத்தில் நீங்கள் திரும்ப அந்த நாளை சேர்த்துக்கலாம். கூட 5 நாளாக சேர்த்து நீங்கள் அந்த மந்திரத்தை கோயிலில் போய் சொல்லிக்கலாங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. கோயிலில் போனாலும் சரி, வீட்டில் விளக்கேற்றி வச்சு சொன்னாலும் சரி, நீங்கள் 108 முறை டெய்லியும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நீங்கள் நினைச்ச காரியம் கூடிய விரைவிலேயே நிறைவேறும். மனம் உருகி விநாயக பெருமான்கிட்ட உங்கள் நியாயமான கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பார். 48 நாளைக்கு உங்களுக்கு விநாயகர் ஆலயத்துக்கு சென்று 108 முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாக்கா அதை விட பாக்கியசாலி வேறு யாரும் இல்லைங்க. அதுக்கும் அந்த பாக்கியம் கொடுத்தவங்க தான் அந்த கோயிலில் போய் அந்த 108 முறை அதை சொல்ல முடியும். அப்படி முடியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி வச்சு 108 முறை இந்த விநாயகரோட பாடலை சொல்லிட்டு வர நீங்கள் கேட்ட வரங்களை அந்த விநாயக பெருமான் அளிப்பார். நன்றி.